அத்தியாயம் 15. நாரத இசைமுறை. சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர். 2 பல்லிகள். ஷிரடியில் ராமநவமி திருவிழாவை பற்றி 6வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டதை நூலை கற்போர் நினைவு கூர்ந்தறியலாம். எவ்விதம் அத்திருவிழா முதலாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அவ்விழாவின் போது கீர்த்தனைகள் பாடுவதற்கான ஒரு ஹரிதாஸை பாடகரை பெறுவது பெருங்கடினமானதாய் இருந்தது, எவ்வாறு தாஸ்கனுவிற்கே இவ்விழாவுடைய கீர்த்தனை பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது, அதிலிருந்து தாஸ்கனு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகியவைகளை நினைவு கூர்ந்தறியலாம். நாரத இசை பத்ததி. பொதுவாக நமது ஹரிதாசர்கள் கீர்த்தனைகள் செய்யும்போது மகிழ்வு நாள் உடைகளையும் முழு உடைகளையும் அணிகிறார்கள். ஃபேடாவோ டர்பனோ ஏதோ ஒரு தலைப்பாகை அணிந்து கொள்கிறார்கள். நீளமான அலைமோதும் கோட், உள்ளே ஒரு சட்டை, தோள்களில் அங்கவஸ்திரம், இடுப்புக்கு கீழே வழக்கமான நீல வேட்டி ஆகியவற்றை அணிகிறார்கள். ஷிரடி கிராமத்தில் ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கனு ஒரு முறை இவ்வாறாக உடை அணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார். பாபா, நல்லா இருக்கு மாப்பிள்ளை, இவ்வளவு அழகாக உடை அணிந்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார். கீர்த்தனை செய்வதற்கு என்று பதில் வந்தது. அப்போது பாபா, இச்சிறு அலங்கார பொருட்கள் எல்லாம் எதற்கு? கோட்டு, அங்கவஸ்திரம், குல்லாய் முதலிய எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கழற்றிவிடு என்று கூறினார். தாஸ்கனு உடனே அவற்றை எடுத்து பாபாவின் பாதத்தடியில் வைத்தார். அதிலிருந்து கீர்த்தனை செய்யும் போது தாஸ்கனு இடுப்புக்கு மேல் ஒன்றும் அணிவதில்லை. கைகளில் ஒரு ஜதை சப்ளாக்கட்டை, கழுத்தில் மாலை, இவற்றுடனேயே எப்போதும் இருந்தார். எல்லா பாடகர்களும் கைக்கொள்ளும் முறையுடன் இது ஒத்ததாய் இல்லை, ஆனால் இதுவே மிகச்சிறந்த மிக தூய வழியாகும். கீர்த்தனை பத்ததிகளை படைத்துருவாக்கிய நாரத ரிஷியே மேல் உடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை. தம் கையில் வீணை ஏந்தி இடந்தோறும் அலைந்து திரிந்து கடவுளின் புகழை பாடினார். சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர். பூனே, அகமத் நகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் நானா சாஹிப் சாந்தோர்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் பம்பாய் ராஜதானியில் பாபாவின் புகழை பரப்பினார்கள். உண்மையில் தாஸ்கனு தாம் அவரை கடவுள் ஆசிர்வதிப்பாராக. தமது அழகிய ஒப்புவமையற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனுறும்படி செய்தார். கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாய் இருப்பர். சிலர் ஹரிதாஸின் அறிவாழத்தை அல்லது புலமையை விரும்புவர். சிலர் அவரது அபிநயங்களையும், சிலர் அவரது பாடலையும், சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும், சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியானங்களையும், மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையுமாக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பர். அவர்களுள் மிகச் சிலரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியும் பெறுகிறார்கள். ஆயினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவையோர்களது மனங்களின் விளைவு மின்சாரமாகும். அது அங்கனமே இருந்தது. கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறோம். தாஸ்கனு ஒரு முறை தானேவில் கௌபீனேஸ்வர் கோவிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார். அவையோர்களுள் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழை ஆவார். மிகவும் கவனத்துடன் தாஸ்கனுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகி போனார். அவர் அங்கேயே அப்போதே மனத்தினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார். பாபா, நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஓர் ஏழை. தங்களது அருளால் நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் ஷிரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் விழுந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை விநியோகிப்பேன். இது நிறைவேறுதற்குரிய நல்ல அதிர்ஷ்டம் இருந்ததால் சோல்கர் பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார்.
எவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சியிருந்தது. பெருங்குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் சோல்கர். அவரால் ஷிரடி பயணத்திற்கு நேரும் செலவை தாங்குதல் இயலாது. தானே ஜில்லாவில் உள்ள நானே காட்டையோ அல்லது சஹ்யாத்ரி மலைத்தொடரையோ கூட ஒருவன் எளிதில் கடந்து விடலாம். உம்ப்ரே காட்டை, அதாவது வீட்டின் தலை வாயிலை ஓர் ஏழை மனிதன் கடப்பது என்பது மிக மிக கடினமானது. எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலையும் மற்ற சோல்கர் தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார். தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரையின்றியே அருந்தத் தொடங்கினார். இவ்வாறாக அவர் சிறிது பணம் சேகரிக்க இயன்றதும் ஷிரடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அவர் பாதங்களில் விழுந்தார். ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார். தனது விரதப்படி அந்த கரண சக்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார். பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தான் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கூறினார். தன்னுடைய விருந்து உபசரிப்பாளராகிய பாபு சாஹிப் ஜோக்குடன் சோல்கர் மசூதியில் இருந்தார். விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினருமாகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போனபோது பாபா ஜோக்கிடம் பின்வருமாறு கூறினார். அவருக்கு, உமது விருந்தினருக்கு சர்க்கரை நிறை முழுமையாய் கரைக்கப்பட்ட தேநீரை கொடுப்பீர். இத்தகைய உட்கருத்து வலஞ்செறி சொற்களை கேட்டு சோல்கர் மிகவும் மனதுருகி போனார். வியப்பால் செயலிழந்தார். அவரின் கண்கள் கண்ணீரால் பனித்தன. மீண்டும் பாபாவின் பாதங்களில் விழுந்தார். தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றிய வழிநெறியை கேட்டு ஜோகும் ஆச்சரியமடைந்தார். தமது சொற்களின் மூலம் சோல்கரின் மனதில் நம்பிக்கையையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார். அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது இரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார். பாபா கூறியதன் பொருளாவது, என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களே, ஆனால் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன். இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் 7 கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன். இந்த பரந்த உலகின் கண், நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். நான் உங்களுடனேயே இருக்கிறேன். உங்களது இதயமே எனது இருப்பிடம். நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன். உங்களது இதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயங்களினுள்ளும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக. என்னை இங்கனம் அறிபவர் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார். இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சோல்கருக்கு உபதேசிக்கப்பட்டது. 2 பல்லிகள். 2 சிறிய பல்லிகளின் கதையுடன் இவ்வத்தியாயத்தை முடிப்போம். ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார். ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார். ஒரு பல்லி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது. ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர், பல்லியின் இத்துடிப்பு ஏதேனும் பின்விளைவு காட்டுதல் குறித்ததா, அது நல்ல அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார். அப்பல்லியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாயும் அதனால் அப்பல்லி மிகவும் மகிழ்ச்சியுற்றிருக்கிறது என்றும் பாபா கூறினார். பாபா சொல்லுவதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்து இருந்தார். உடனேயே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார். அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார். ஆனால் அவரது குதிரை பசியாய் இருந்தபடியால் நகர்வதாக இல்லை. அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது. கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளில் இருந்து ஒரு பையை எடுத்தார். தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார். அதிலிருந்து ஒரு பல்லி விழுந்தது. எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது. கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பல்லியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார்.
அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது. நீண்ட காலத்திற்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன. ஒன்றை ஒன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்து கொண்டன. சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனம் ஆடின. ஷிரடி எங்கே இருக்கிறது? அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது? குதிரையில் இருந்த மனிதர் பல்லியுடன் எங்கனம் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார். இரண்டு சகோதரிகள் சந்திக்கப் போவதை எங்கனம் பாபா முன்னாலேயே தீர்க்க தரிசனம் செய்தார். இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் எங்கு நிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பதுமாகும். சேர்க்கை. எவரொருவர் இவ்வத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாய்பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும். எனவே ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 16 மற்றும் 17 துரித பிரம்மஞானம். இவ்விரண்டு அத்தியாயங்களும் சாய்பாபாவிடமிருந்து துரிதமாக பிரம்மஞானத்தை பெற விழைந்த ஒரு செல்வந்தரின் கதையை பற்றி கூறுவதாகும். முன்னுரை. முன் அத்தியாயத்தில் சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்கப்பெற்றது. அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவுறுத்தினார். ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார். தாமே சச்சிதானந்தத்தினால் சத்து சித்து ஆனந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புறச்சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வதில்லை. அடக்க ஒடுக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார். உண்மையில் சாய்பாபாவை போன்ற சத்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம், தயை முதலான பண்புகள் அமைய பெற்ற பிறிதொருவர் எவரும் இலர். அவரை சிந்தாமணி கல்லுக்கோ நினைத்தவை அனைத்தையும் தரும் ஓர் அரும் பொன்மணி, கற்பகத் தருவிற்கோ விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக மரம், காமதேனுவிற்கோ விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீகம் பசு ஒப்பிட முடியாது. ஏனெனில் நாம் விரும்பினவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன. ஆனால் சத்குருவோ கருதுதற்கேலாத, ஆராய்ந்து அறிதற்கேலாத மெய்ப்பொருளாம் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நமக்கு நல்குகிறார். இப்போது சாய்பாபாவிடம் வந்து தனக்கு பிரம்ம ஞானம் அளிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக் கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை கேட்போம். தனது வாழ்க்கையில் மிகவும் சுபிக்ஷத்துடன் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். துரதிருஷ்டவசமாக அவர் பெயர், இருப்பிடம் முதலியன குறிக்கப்படவில்லை. அவர் ஏராளமான செல்வம், வீடுகள், வயல்கள், நிலங்கள் முதலியவற்றை பெருந்திரளாக குவித்திருந்தார். பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார். பாபாவினது புகழ் அவர் செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவையிருக்கவில்லை என்றும், எனவே அவர் ஷிரடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்ம ஞானத்தை அருளும்படி வேண்டப் போவதாகவும், அங்கனம் அதை அவர் பெற்றால் அது நிச்சயம் தன்னை இன்னும் அதிக மகிழ்ச்சியுடையவராக்கும் என்றும் கூறினார். அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார். பிரம்மத்தை அறிவதென்பது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் குறிப்பாக மனைவி, மக்கள், செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல. ஒரு பைசாவும் தர்மத்திற்காக ஈயா மனிதராகிய உம்முடைய பிரம்ம ஞான நாட்டத்தை யாரே திருப்தி செய்ய இயலும்? இப்பேர் வழி தமது நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தாது போய் வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி ஷிரடிக்கு வந்தார். மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார். அவர் பாதங்களில் விழுந்து கூறினார்,
பாபா, இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித தாமதமும் இன்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவிலுள்ள எனது இடத்திலிருந்து இங்கு நான் வந்திருக்கிறேன். எனது பிரயாணத்தால் மிகவும் களைப்படைந்துள்ளேன். நான் தங்களிடம் இருந்து பிரம்மத்தை பெறுவேனாகில் எனது கடின முயற்சிகளெல்லாம் நன்றாக ஊதியம் அளிக்கப்பட்டு பரிசு நல்கப்பட்டவையாகும். பாபா அப்போது கூறியதாவது: ஓ எனது அருமை நண்பனே, ஏங்கி கவலையுறாதே. நான் உடனேயே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன். எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தும் ரொக்கத்திலேதான், கடனில் அல்ல. எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம், தேக ஆரோக்கியம், ஆற்றல், புகழ், பதவி, நோய் தீர்த்தல் போன்ற இவ்வுலக பொருட்களையே கேட்கின்றனர். இங்கு வந்து பிரம்ம ஞானத்தை கேட்பவர் அரிது. இவ்வுலக பொருட்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்ம ஞானம் தர சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை யான் அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன். எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தின் சுற்றுச்சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கல்களையும் தெரிவித்து தெளிவிப்பேன் என்றார். இதை புகன்ற பின்னர் பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார். அவரை அங்கே அமரும்படி செய்து பிறிதோர் உரையாடலிலோ விவகாரத்திலோ அவர் ஈடுபடும்படியாக செய்தார். இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்க செய்தார். பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று 5 ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி கூறினார். பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாயும் கூறினான். பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார். இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான். இந்த பரிசோதனை 2-3 முறை அதே விளைவுடன் நடத்தப்பட்டது. நாம் அனைவரும் அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரமாகும். பின்னர் இந்த அற்ப தொகையான 5 ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது? அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதின் முயல வேண்டும் என்று சிலர் வினவக்கூடும். உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவையிருக்கவில்லை. நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுமையும் தெரிந்து கொண்டே இருந்தார். இவ்வழிமுறையை பிரம்மத்தினை எய்த விழைகின்றவருக்குரிய ஓர் சோதனையாக மேற்கொண்டார் போலும். அப்பெருந்தகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றினை தம் பையில் வைத்து இருந்தார். அங்கனம் அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருப்பின் 5 ரூபாய் பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சித்து கொண்டிருக்கும் அத்தருணம் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்வனவற்றின் வெறும் மேலோட்ட பார்வையாளராக இருந்திருக்க மாட்டார். பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணமும் ஓர் அற்ப தொகையே என்றும் அவர் அறிந்தே இருந்தார். எனினும் அவருக்கு ஓர் உறுதியான தீர்மானத்துக்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ இயலவில்லை. அத்தகைய மனிதர் உலகிலேயே மிக மிக பெரிய பொருளான பிரம்ம ஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார். பாபாவிடம் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு 5 ரூபாயை அளித்து இருப்பான். இம்மனிதரின் இயல்போ வேறானதாக இருந்தது. அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை, அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை. திரும்பி செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்க தொடங்கினார். பாபாவிடம் மன்றாடி, ஓ பாபா, தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவும், ஓ எனது அருமை நண்பனே, நீ பிரம்மத்தை கண்ணுறும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விபரமாக ஆய்ந்த வழிமுறைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா? சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும். பிரம்மத்தினை கண்டுணர்வதற்கு ஒருவன் 5 பொருட்களை கொடுக்க வேண்டும். அதாவது 5 பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவை யாவன? 1 5 பிராணன்கள், முக்கிய சக்திகள்.
2 5 உணர்வுகள், செயலில் 5, பார்வையில் 5. 3 மனது. 4 புத்தி. 5 அகங்காரம். பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதி என்னும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனை நிகர்த்த கடினமான ஒன்றாகும் என்று ஆரம்பித்து இப்பொருளினை பற்றி சாய்பாபா நீண்ட போதனை அளித்தார். அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்ம ஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீட்டான வரையறைகள், தகுதிகள். எல்லோரும் தத்தமது வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள். அதற்காக சில தகுதிகள் முழுமையுமாக தேவைப்படுகின்றன. 1 முமுக்ஷை அல்லது விடுதலை அடைய செறிந்த விருப்பம். தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளினின்று விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன் மற்றதை பற்றியும் கவலையுறாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஆகின்றான். 2 விரக்தி. இவ்வுலக மறு உலக பொருட்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி. இகபரங்களில் தனது செய்கையால் விளையும் பொருட்கள், ஆதாயங்கள், கௌரவங்கள் இவைகளை ஒருவன் வெறுத்தாலன்றி ஆத்மீக ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை. 3 அந்தர்முகத்தா. உன்முக சிந்தனை. கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்குடையவைகளாய் படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளனவற்றையே நோக்கி அகத்தை பாராதிருக்கின்றான். ஆத்மானுபூதியையும் இரவா புகழுடைய பெரு வாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்த்த நோக்கை உன்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். 4 தீவினைகள் கசடர கழிப்படுதல். ஒருவன் கொடுந்தன்மைகளிலிருந்து மாறினாலன்றியும் தவறுகள் செய்வதை நிறுத்தினாலன்றியும் தன்னை தான் ஒருங்கிணைத்து அமைதியுற்றாலன்றியும் மனம் சாந்தமுற்றாலன்றியும் தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் ஆத்மானுபூதியை எய்துவிட இயலாது. 5 ஒழுங்கான நடத்தை. உண்மையுடைய தவமுடைய உள் தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினாலன்றி ஒருவன் இறையனுபூதியை எய்த இயலாது. 6 பிரேயஸ். விலக்கி புலனுணர்வு, மகிழ்ச்சி. பிரேயஸ் நாடுதல். நலம் பயப்பவை பொருட்கள் 2 படித்தரமானவை, அதாவது நன்மையானவைகளும் மனமகிழ்ச்சிக்குரியவைகளாகும். முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை, பின்னவை இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவை. தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன. ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். விவேகமுள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கின்றான். அவ்விவேகியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கின்றான். 7 மனத்தையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கியாளுதல். உடம்பே தேர், ஆத்மாவே எஜமானர், புத்தியே தேரோட்டி, மனதே கடிவாளம், உணர்வுகளே குதிரைகள், உணர்விற்குரிய பொருட்களே அவர்களின் பாதைகள். எவனொருவனுக்கு பற்றுணர்வு மிக்க திறமில்லையோ, எவனுடைய மனம் கட்டுப்பாடுடன் தடுக்கப்பட இயலாததோ, எவனுடைய உணர்வுகள் அடக்கியாளப்பட முடியாதவைகளோ, தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயண இலக்கை ஆத்மானுபூதியை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சுழலுக்கு ஆட்படுகின்றான். ஆனால் எவனொருவனுக்கு பற்றுணர்வு திறம் உள்ளதோ, எவனது மனம் அடக்கி ஆளப்படுகிறதோ, எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ, அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான். அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகிறான். அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை. தனது சாரதியை வழிகாட்டியை போன்ற பற்றுணர்வு திறமுள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தல் கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எவற்றினும் மேம்பட்ட எங்கும் நிறை விஷ்ணுவின் கடவுளின் வாசஸ்தலத்தை எய்துகிறான். 8 மன தூய்மை. ஒருவன் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் பற்றின்றியும் செய்தாலொழிய மனம் தூய்மையாக்கப்படாது. மனம் தூயதாக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மானுபூதியை பெற இயலாது.
தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகமும் நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் ஆற்றல் வைராகியமும் முளைத்து மேலெழும்பி ஆத்மானுபூதிக்கு இட்டு செல்கின்றன. 9. குருவின் இன்றியமையாமை. ஆத்ம ஞானமானது எவரொருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு சூக்ஷ்மமாகவும் அறிவு நிலை கடந்ததாகவும் இருக்கிறது. ஆகவே தாமே ஆத்மானுபூதி எய்த பெற்ற மற்றொருவர், அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராது வேண்டப்படுகின்றது. பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம். ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும். 10. இறுதியாக கடவுளின் அனுகிரகம் மிக மிக முக்கியமான பொருளாகும். கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சியுறுவாராயின் அவருக்கு விவேகம் வைராகியத்தை அளித்து இக வாழ்வென்னும் பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார். ஆத்மாவானது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவதன்று. ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகின்றது, அவனுக்கே அது தனது பண்பை வெளிப்படுத்துகின்றது என்று கடோபநிஷதம் பகர்கின்றது. இவ்வாறாக விளக்க உரையை முடித்ததும் பாபா அப்பெருந்தகையிடம் திரும்பி, நல்லதையா, உனது பையில் 5 ரூபாயை போன்று 50 மடங்குள்ள உருவில் ரூபாய் 250 பிரம்மம் பண தெய்வம் இருக்கிறது. அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார். அப்பெருந்தகையும் நோட்டுகளின் கற்றையை தமது பையினின்று வெளியே எடுத்தார். அவற்றை அவர் எண்ணிய போது அவரது பெரு வியப்பிற்குரிய வகையில் ஒவ்வொன்றும் 10 ரூபாயான 25 நோட்டுகள் இருப்பதை கண்டார். பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் விழுந்தார். அப்போது பாபா அவரிடம், உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டி கொள்க, அதாவது கரன்சி நோட்டுகளை உன் பேராசையை முழுமையாக விட்டொழித்தாலன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது. செல்வம், மக்கள், சுபிக்ஷம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுகளை எல்லாம் விட்டொழித்தாலன்றி எங்கனம் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும்? பற்றெனும் மாய தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு, பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்ப பெருநீர் சுழியாகும். ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடத்தல் இயலுவதாம். பேராசையும் பிரம்மமும் எதிரெதிர் துருவங்கள். அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை. பின்னர் எங்கனம் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும்? பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை, திருப்தி இல்லை, நிலை உறுதிப்பாடும் இல்லை. எவ்வளவு பேராசை மனத்தக திருப்பினும் கூட சாதனைகள், ஆன்மீக முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவையே ஆம். தனது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பழத்தின் அல்லது பயனின் ஆசையினின்று விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை. அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது. அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலனுணர்வு பொருட்களையே சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே. மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது. அஃதின்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளி தோற்றமும் பகட்டு ஆரவாரமுமே அன்றி பெரிதில்லை. எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த, கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும். எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது. எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறெதையும் பேசவில்லை.
என்று உரைத்தார். ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும். மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வெய்துவார்கள். அவ்வாறே மசூதியில் அப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர். பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு சென்றனர். பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள். தங்களது வீட்டை துறந்து காடுகளில், குகைகளில், துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர். மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. எப்போதும் அந்தராத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள். சாய்பாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்ல. அவருக்கு வீடு இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சேமை அண்மை உறவினர்கள் யாருமே இல்லை. எனினும் அவர் இவ்வுலகத்தில் சமூகத்தில் வாழ்ந்தார். 4-5 வீடுகளிலிருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்ப மரத்தடியிலேயே வாழ்ந்தார். உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எங்கனம் நடக்க பழக வேண்டும் என போதித்தார். கடவுள் காட்சியை பெற்ற பின் மக்களின் சுபிக்ஷத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பதரிது. சாய்பாபா இவர்களிலெல்லாம் தலையாயவர். எனவே ஹேமந்த் பந்த் பின்வருமாறு கூறுகிறார். இத்தகைய அசாதாரணமான அறிவெல்லை கடந்த விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கக்கல் சாய்பாபா அவதரித்த நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது, குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது, தூயவர்களாகிய அவரின் பெற்றோர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 18 மற்றும் 19. ஹேமந்த் பந்த் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டார். திருவாளர் சாதே, திருமதி தேஷ்முக்கின் கதைகள், நல்ல எண்ணங்களின் அவா நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல், உபதேச வகைகள், அவதூறு பேசுவது பற்றியும் உழைப்புக்கு ஊதியம் கொடுப்பது பற்றியும் போதனைகள். முந்தைய 2 அத்தியாயங்களில் துரித பிரம்ம ஞானத்தை பெற விழைந்த பணக்காரர் பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதை ஹேமந்த் பந்த் விவரித்தார். இந்த 2 அத்தியாயங்களிலும் அவர் தாமே பாபாவால் எவ்வாறு ஏற்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டார் எனவும், எங்கனம் நல்ல எண்ணங்களை பாபா ஊக்குவித்து அவைகளை பலனளிக்க செய்தார் எனவும் விவரித்து, ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும் அவதூறு பேசுவது குறித்தும் உழைப்புக்குரிய ஊதியத்தை பற்றியும் உள்ள பாபாவின் போதனைகளையும் அளிக்கிறார். முன்னுரை. தமது அடியவர்களின் தகுதிகளை முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும், பின்னர் அவர்கள் மனதை எல்லளவும் குழம்ப செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டு செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளையிடுகிறாரோ அவைகள் பலரறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பிரசுரிக்கப்பட்டால் அவை பயனற்றதாகிவிடுகின்றன என்று சிலர் நினைக்கிறார்கள். இக்கருத்து சரியானதன்று. சத்குருவானவர் ஒரு பருவ மேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்கு தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருதறிய ஆனந்த மழை பொழிகிறார்கள். இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறைவெய்தும் வரை ஜீரணித்து கொண்டு அதன் பின் தனிப்பயன் கருதி க்ஷேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவைகளுக்கு இந்நீதி பொருந்துவதுடன் நில்லாது கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்துவதேயாம். உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை கூறுமிடத்து புத கௌஷிக ரிஷி தாம் கனவில் கண்டதான புகழ்பெற்ற ராமரக்ஷா ஸ்தோத்திரத்தை பதிப்பித்தார். ஸ்ரீராமரை புகழ்ந்து ரக்ஷணையை வேண்டி பாடப்பெறும் 2 வரி செய்யுட்களால் ஆன ஸ்லோகம்.
தனது குழந்தைகள் உடல் நலம் பெறுதற் பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துகளை அவர்களின் தொண்டைக்குள் வலிந்து புகட்டும் பாசமுள்ள தாயை போன்றே சாய்பாபா தமது அடியார்களுக்கு ஆன்மீக செயல்துறை கட்டளைகளை தெரிவித்தார். அவரது முறைமை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ அல்ல, ஆனால் முற்றிலும் வெளிப்படையானவை. அவருடைய கட்டளைகளை பின்பற்றிய அடியவர்கள் தங்களின் குறிக்கோளை எய்தினார்கள். சாய்பாபாவை போன்ற சத்குருக்கள் நமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆன்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும்போது புலனுணர்வு பொருட்களில் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம், பகுத்துணர்தல், வைராகியம், பற்றறுத்தல் என்னும் இரட்டை கனிகள் நமது கைகளுக்கு கிட்டுகின்றன. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர் விடுகின்றது. முனிவர்களின் சத்குரு தொடர்பை பெறும்போதும் அவர்களுக்கு சேவை செய்யும் போதும் அவர்களின் அன்பை பெறும்போதும் இவைகள் அனைத்தினையும் நாம் எய்துகிறோம். தமது அடியவர்களின் அவாக்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்வெய்த செய்கிறார். ஆண்டவனாகவே கருதப்படும் சத்குருவின் உதவியே இம்முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும். எனவே நாம் எப்போதும் சத்குருவையே பின்பற்றி இருந்து அவர் தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதத்தில் விழுந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். இப்போது பிரதானமான கதைக்கு வருவோம். திருவாளர் சாதே பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாயின் கவர்னர் ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கிராஃபோர்ட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த சாதே என்னும் பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் வணிகத்தில் கடுமையான நஷ்டமடைந்தார். மற்றுமுள்ள பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவருக்கு பெருமளவு தொல்லையளித்து கவலையடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தது. இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விடுத்து தொலை தூரத்திற்கு வெளியேறி போய்விட எண்ணினார். பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதில்லை. ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துக்களும் அவனை சூழும்போது அவன் ஆண்டவரை நோக்கி திரும்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மங்கள் யாவும் முடிவுற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். அம்முனிவரும் அவனுக்கு நலமளிக்கக்கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். சாதேவுக்கும் அத்தகைய அனுபவமே ஏற்பட்டது. தத்தம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் மனசாந்தியை அடைவதற்கும் ஏதுவான சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் ஷீரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்திருந்தது. உடனே ஷீரடிக்கு 1917 வந்தார். பரபிரம்மமாகவும் சுய ஜோதியாகவும் கலங்கமற்றதாயும் தூயதாவுமுள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதைப்பதைப்பை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்பிறவிகளில் ஏற்பட்ட நல்வினைகளின் குவியலே தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என அவர் நினைத்தார். அவர் உறுதியான மனத்திற்பம் வாய்க்கப்பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்திரம் பாராயணம் செய்ய தொடங்கினார். சப்தாகத்தில் 7 நாட்களில் பாராயணம் பூர்த்தியானதும் அன்று இரவு பாபா அவருக்கு ஒரு காட்சி அளித்தார். அது இவ்வாறானது. பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்துக்கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சாதேவிற்கு விவரித்து கொண்டிருந்தார். அவர் விழித்தெழுந்து பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அறியாமையில் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது என்று அவர் நினைத்தார். குரு சரித்திரம் என்பது ஸ்ரீ தத்தாத்ரேயர் மற்றும் அவரது மறு அவதாரங்களான ஸ்ரீ பாத, ஸ்ரீ வல்லபர், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஆகியோரின் புனித சரித்திரம். மறுநாள் காக்கா சாஹிப் தீக்ஷித்திடம் இக்காட்சியை பற்றி அவர் தெரிவித்து சாய்பாபாவிடம் அதன் பொருளை பற்றிய நுட்ப குறிப்பினை குறித்து கேட்கும்படி வேண்டிக் கொண்டார். அதாவது 1 வாரம் பாராயணம் செய்தது போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக.
காக்கா சாஹிப் தீக்ஷித்தும் தமக்கு கிடைத்த ஓர் உரிய சந்தர்ப்பத்தில் பாபாவை நோக்கி, தேவா, ஓ தெய்வமே, இந்த காட்சியால் சாதேவுக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தாகத்தை நிறுத்திவிடலாமா, தொடர வேண்டுமா? அவர் ஓர் எளிய அடியவர். அவரது அவா நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாபாவும் அவர் மற்றொரு சப்தாகம் பாராயணம் செய்ய வேண்டும். அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார். பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இச்சம்சார வாழ்க்கையின் பந்தங்களினின்று அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். இச்சமயத்தில் ஹேமந்த் பந்த் அங்கே இருந்தார். அவர் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார். பாபாவின் சொற்களை கேட்டதும் அவர் தன் மனதில் பின்வருமாறு சிந்திக்கலானார். என்ன, சாதே ஒரு வாரமே படித்து பரிசை பெற்றுக்கொண்டார். 40 ஆண்டுகளாக ஒரு பயனுமின்றி நான் படித்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்தில் அவரது 7 நாள் வாசம் பலனளிக்க நேரிட்டு எனது 7 வருட வாசம் 1910 முதல் 1917 வரை பலனேதுமின்றி போகின்றது. தம் அறிவுரையால் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும் தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும் கருணை மேகத்திற்காக பாபாவிற்காக காத்து கொண்டிருக்கும் சாதக பறவையைப் போல எப்போதும் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த எண்ணம் அவர் மனதில் குறுக்கிட்ட அத்தருணமே பாபா அதனை அறிந்து கொண்டார். பாபா பக்தர்களின் எல்லா எண்ணங்களையும் படித்து புரிந்து கொண்டு தீய எண்ணங்களை கீழடக்கி நல்ல எண்ணங்களை ஊக்குவித்தார் என்பது அடியவர்களின் அனுபவமாகும். ஹேமந்த் பந்தின் உள்ளத்தை படித்தறிந்து கொண்ட பாபா உடனே அவரை எழுந்து ஷாமாவிடம் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே சென்று ரூபாய் 15 தட்சணையாக பெற்றுக்கொண்டு அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் திரும்பி வரும்படி கேட்டார். பாபாவின் மனதில் கருணை உதயமாகியது. எனவேதான் அவர் இக்கட்டளையை இட்டார். யார்தான் பாபாவின் ஆணையை மீற முடியும்? ஹேமந்த் பந்த் உடனே மசூதியை விட்டு ஷாமாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் அப்போதுதான் குளித்துவிட்டு வேட்டியை உடுத்தி கொண்டிருந்தார். அவர் வெளியே வந்து ஹேமந்த் பந்தை நோக்கி, தாங்கள் இப்போது இங்கே இருப்பது எங்கனம்? மசூதியிலிருந்து தாங்கள் வந்துள்ளதாக தோன்றுகிறதே. இருப்பு கொள்ளாதவரை போன்றும் உள சோர்வுடையவராகவும் ஏன் காணப்படுகின்றீர்கள்? ஏன் தாங்கள் தனித்து இருக்கிறீர்கள்? தயவு செய்து அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாருங்கள். நான் எனது வழிபாட்டை உடனே முடித்துவிட்டு திரும்புகிறேன். அதுவரை வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் மகிழ்ச்சியுடன் உரையாடலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஹேமந்த் பந்த் முன் திண்ணையில் அமர்ந்திருந்தார். ஜன்னலில் நாத பாகவதம் என்ற பிரசித்தி பெற்ற மராத்தி நூலை அவர் கண்டார். பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தை அத்தியாயம் பற்றிய ஏக்நாத் முனிவரின் விளக்க உரையாகும். சாய்பாபாவின் யோசனையின் பேரில் அல்லது சிபாரிசின் பேரில் திருவாளர்கள் பாபு சாஹிப் ஜோகும் காக்கா சாஹிப் தீக்ஷித்தும் ஷிரடியில் தினந்தோறும் பகவத்கீதையையும் கிருஷ்ணருக்கும் அவரது தோழரும் பக்தருமான அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை அதன் மராத்திய விளக்க உரையான பாவார்த்த தீபிகா அல்லது ஞானேஸ்வரியுடன் நாத பாகவதத்தையும் கிருஷ்ணருக்கும் அவரது சேவகரும் பக்தருமான உத்தவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் மற்றும் மற்றைய பெரிய நூலான ஏக்நாத்தின் பாவார்த்த இராமாயணத்தையும் படித்தார்கள். பாபாவிடம் அடியவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டபோது சில சமயங்களில் அதில் ஒரு பகுதிக்கு விடையளித்துவிட்டு பாகவத தர்மத்தின் முக்கிய ஆராய்ச்சி கட்டுரைகளான மேற்குறிப்பிட்ட நூல்களை பாராயணம் செய்வதை சென்று கேட்கும்படி கூறுவார். அடியவர்கள் சென்று அவற்றை கேட்கும்போது தங்கள் வினாக்களுக்கு பூரண திருப்தியான பதில்களை பெறுவார்கள். நாத பாகவதம் என்ற நூலின் சில பகுதிகளை ஹேமந்த் பந்தும் படிப்பது வழக்கம். அன்று மசூதிக்குள் சென்று கொண்டிருந்த சில அடியவர்களுடன் சேர்ந்து செல்வதற்காக தினந்தோறும் தாம் படிக்கும் பகுதியை அவர் பூர்த்தி செய்யவில்லை.
ஷாமாவின் ஜன்னலிலிருந்து அந்த புத்தகத்தினை எடுத்து தற்செயலாக அதை புரட்டிய போது அவரது ஆச்சரியத்திற்கேற்ப முடிக்கப்படாத பகுதி வந்தது. தமது நித்திய பாராயணத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக பாபா தன்னை வெகு அன்புடன் ஷாமாவின் வீட்டிற்கு அனுப்பியிருப்பதாக அவர் எண்ணினார். எனவே முடிக்கப்படாத பகுதியை படித்து பூர்த்தி செய்தார். இது முடிவடைந்த உடனேயே ஷாமா வழிபாட்டை முடித்துவிட்டு வந்தார். அவர்களிடையே பின்வரும் உரையாடல் நிகழ்ந்தது. ஹேமந்த் பந்த், பாபாவிடமிருந்து ஒரு தூது குறிப்புடன் நான் வந்துள்ளேன். தங்களிடமிருந்து தட்சிணையாக ரூபாய் 15 பெற்றுக்கொண்டு சிறிது நேரம் தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு பின்னர் தங்களுடன் மசூதிக்கு திரும்பும்படி என்னை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஷாமா ஆச்சரியத்துடன், என்னிடம் கொடுக்க பணம் ஏதும் இல்லை. ரூபாய்களுக்கு பதிலாக என்னுடைய 15 நமஸ்காரங்களை பாபாவிடம் தட்சிணையாக எடுத்துச் செல்லுங்கள். ஹேமந்த் பந்த், மிக நல்லது. தங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது நாம் சிறிது உரையாடுவோம். நமது பாவங்களை அழிக்கும் பாபாவின் சில கதைகளையும் லீலைகளையும் கூறுங்கள். ஷாமா, அப்படி என்றால் சற்றே இங்கு அமருங்கள். இக்கடவுளின் பாபா விளையாட்டு லீலை வியக்கத்தக்கது. அது தங்களுக்கு முன்னமே தெரியும். நான் ஒரு கிராமத்து குடியானவன். ஆனால் தாங்களோ அறிவுடைய குடிமகன். தாங்களே இங்கு வந்துற்றது முதலாக சிறிது அதிகமாகவே லீலைகளை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அவற்றை எங்கனம் நான் தங்கள் முன் விவரிப்பேன். நன்று, இந்தாருங்கள். வெற்றிலை பாக்கு சேர்த்து தாம்பூலம் பான்வித்தா போட்டு கொள்ளுங்கள். நான் உள்ளே சென்று உடுத்திக்கொண்டு வந்து விடுகிறேன். சில நிமிடங்களில் ஷாமா வெளியே வந்து ஹேமந்த் பந்துடன் பேசத் தொடங்கினார். அவர் சொன்னார், இந்த ஆண்டவனின் பாபா லீலைகள் அறிந்து கொள்ள இயலாதவை. அவர் தம் லீலைகட்கு முடிவில்லை. யாரே அவற்றை கண்டு கொள்ள இயலும்? தமது லீலைகளினால் அவர் விளையாடுகிறார் என்றாலும் அவைகளுக்கு புறம்பாகவே அதனால் பாதிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். நாகரிகமற்றவர்களாகிய நமக்கு என்னதான் தெரியும்? பாபா தாமே ஏன் கதைகள் சொல்லவில்லை? தங்களை போன்ற கற்றறிந்தோரை என் போன்ற அறிவிலிகளிடம் ஏன் அவர் அனுப்புகிறார்? அவர் தம் வழிகள் கருதுதற்கு இயலாதவை, அவைகள் மனித தன்மை வாய்ந்தவை அல்ல என்று மட்டுமே என்னால் கூற இயலும். இந்த முன்னுரையுடன் ஷாமா தொடர்ந்தார். இப்போது என் நினைவில் இருக்கும் ஒரு கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். அதை நானே நேரடியாக அறிவேன். ஓர் பக்தன் எவ்வளவு தூரம் நெஞ்சுரங்கொண்டவனாகவும் தீர்மானமுள்ளவனாகவும் இருக்கிறானோ அங்கனமே பாபாவின் உடனடியான பிரதி செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் பாபா தமது பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு உபதேசம் செயல்துறை கட்டளைகள் அளிக்கிறார். உபதேசம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே ஹேமந்த் பந்திற்கு தனது மனதில் ஏதோ ஒரு மின்னலை போன்ற ஒளி பாய்ந்தது போன்றிருந்தது. அவர் உடனே சாதேவின் குரு சரித்திர பாராயணம் கதையை நினைவு கூர்ந்து தமது பதைப்பதைப்பான மனதிற்கு அமைதியளிக்கவே நிச்சயமாக பாபா தம்மை ஷாமாவிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்றாலும் இந்த உணர்வை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு ஷாமாவின் கதைகளை கேட்கத் தொடங்கினார். அவை அனைத்தும் பாபா தமது பக்தர்களிடம் எவ்வளவு அன்புடனும் பாசமுடனும் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்றன. இவைகளையெல்லாம் கேட்ட ஹேமந்த் பந்த் ஒருவித மகிழ்ச்சியை எய்தலானார். பிறகு பின்வரும் கதையை ஷாமா கூறத் தொடங்கினார். திருமதி ராதாபாய் தேஷ்முக். ராதாபாய் என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் காஷாபா தேஷ்முக் என்பாரின் தாயாராவாள். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கம்நேர் நகர மக்களுடன் அவள் ஷிரடிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அடைந்தாள். பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடன் அவள் நேசித்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் இருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பாபா அவளை ஏற்றுக்கொண்டு மந்திரமோ உபதேசமோ அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக உறுதி பூண்டாள். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவியின் இந்த மிக கடுமையான பரீட்சையை கண்டு நான் திகிலடைந்தேன்.
அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன், தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கியிருப்பது என்ன? தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இழுக்கிறீர்கள். தங்களுக்கு அக்கிழவியை தெரியும். அவள் மிகவும் பிடிவாதமுடையவளாகவும் தங்களே முழுவதுமாக சார்ந்தும் இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தால் ஒழிய சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்து இருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்துவிட்டால் மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணமடைந்தாள் என்று கூறுவார்கள். எனவே அவள் மீது கருணை கூர்ந்து அவளை ஆசிர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மானமான உறுதியை கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். பின்வருமாறு அவளிடம் உரையாற்றி அவளது மனப்போக்கை மாற்றினார். ஓ அம்மா, ஏன் தேவையற்ற சித்திரவதைக்கு தங்களை தாங்களே உட்படுத்தி கொண்டு சாவை எதிர்நோக்குகிறீர்கள்? தாங்கள் உண்மையிலேயே எனது தாய், நான் தங்களது குழந்தை. என் மேல் இரக்கம் கொண்டு நான் சொல்வதை முழுவதும் கேட்பீர்களாக. எனது சொந்த கதையையே சொல்கிறேன். அதை கவனமாக கேட்பீர்களானால் தங்களுக்கு அதனால் நன்மை விளையும். எனக்கு ஒரு குரு இருந்தார். பாபா எப்போதும் பெண்களை அம்மா என்றும் ஆண்களை காக்கா, பாபா, பாவ் என்றும் அன்புடன் அழைப்பார். அவர் ஒரு மாபெரும் முனிவர், மிக்க கருணையுள்ளவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன், பன்னெடுங்காலம். எனினும் அவர் எனது காதுகளில் எவ்வித மந்திரத்தையும் ஓதவில்லை. அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும், அவருடனேயே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும், எப்பாடுபட்டாவது அவரிடம் இருந்து சிறிது உபதேசம் பெறவும் எனக்கு கூறிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறை இருந்தது. அவர் என் தலையை மொட்டை அடிக்க செய்து 2 பைசாக்களை தட்சிணையாக கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது குரு முழு நிறைவானவராய் இருப்பதால் அவர் ஏன் பணத்தை கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவரை எங்கனம் பற்றற்றவர் என்று கூறவேலும் என்று தாங்கள் கேட்பீர்கள் என்றால், காசுகளை அவர் லட்சியம் செய்யவில்லை என்று நான் ஒளிவு மறைவின்றி பதில் கூறுவேன். அவைகளை கொண்டு அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவர் தம் 2 பைசாக்களாவன. 1 உறுதியான நம்பிக்கை, நிஷ்டா. 2 பொறுமை அல்லது விடாமுயற்சி, சபுரி. இந்த 2 பைசாக்களை நான் அவருக்கு அளித்தேன். அவர் பெரிதும் மனமகிழ்ந்தார். எனது குருவிடம் தஞ்சமாக நான் 12 ஆண்டுகள் இருந்தேன். அவர் என்னை வளர்த்தார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமில்லை. அவர் முழுமையும் அன்புடையவராக இருந்தார். ஆம், அவர் அன்பின் அவதாரமே ஆவார். எங்கனம் நான் அதை விவரிக்க இயலும்? அவர் என்னை மிக மிக அதிகமாக விரும்பினார். அவரை போன்ற குரு அபூர்வம். நான் அவரை நோக்கும்போது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக காணப்பட்டார். பின்னர் நாங்கள் இருவரும் பேரின்பத்தில் நிரம்பி விடுவோம். இரவும் பகலும் நான் பசி தாகத்தை மறந்து அவரையே ஆழ்ந்து நோக்கி கொண்டு இருப்பேன். அவரின்றி நான் இருப்பு கொள்ளாதவன் ஆனேன். எனக்கு எனது தியானத்திற்கு அவரை தவிர வேறு எவ்வித பொருளும் இல்லை. அன்றி அவருக்கு பணிவிடை செய்வதை தவிர எனக்கு வேறு எவ்வித வேலையும் இல்லை. அவரே எனது ஒரே அடைக்கலம். எனது மனம் எப்போதும் அவர் மீதே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிஷ்டா, உறுதியான நம்பிக்கை, 1 பைசா தட்சிணையாகும். சபுரி, பொறுமை அல்லது விடாமுயற்சி என்பது மற்றொரு பைசாவாகும். குருவிடம் நான் பொறுமையுடன் மிக நீண்ட காலம் வரை சேவை செய்தேன். இந்த சபுரியானது உங்களை இவ்வுலக வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடப்பதற்குரிய தோணியிலேற்றி அக்கறை சேர்ப்பிக்கும். மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே சபுரி. அது பாவங்களையும் வேதனைகளையும் நீக்குகிறது. பல்வேறு வகைகளில் பேராபத்துக்களை விலக்குகிறது. எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றுகிறது. கடைமுடிவாக உங்களுக்கு வெற்றி அளிக்கிறது. சபுரி நற்பண்புகளின் சுரங்கம், நல்லெண்ணங்களின் கூட்டாளி. நிஷ்டாவும் நம்பிக்கை, சபுரியும் பொறுமை, ஒருவரை ஒருவர் மிக நெருக்கமாக நேசிக்கும் 2 சகோதரிகளை நிகர்த்தவை. என்னுடைய குரு ஒருபோதும் வேறெதையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்ததில்லை.
அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை. எப்போதும் என்னை பாதுகாத்தார். நான் அவருடன் தங்கி வாழ்ந்தேன். சில சமயம் அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தேன். எனினும் நான் ஒருபோதும் அவர் தம் அன்புடைமைக்கு தேவையையோ அன்பின்மையையோ கண்டதில்லை. தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும். அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் என்னை பாதுகாத்தார். ஓ அன்னையே, எனது குரு எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை. பின்னர் நான் எங்கனம் தங்களது காதுகளில் மந்திரத்தை ஓத முடியும்? குருவின் இனத்தை நிகர்த்த அன்பு கண்ணோட்டம் ஒன்றே நமக்கு மகிழ்ச்சியை நல்குகிறது. எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். என்னையே உங்களது எண்ணங்கள், செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்து கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பரமார்த்தீகத்தை, வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எய்துவீர்கள். என்னை உங்களது முழு மனத்தோடு நோக்குங்கள். பதிலாக நானும் அங்கனமே தங்களை நோக்குவேன். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையையே பேசுகிறேன். உண்மையை தவிர வேறெதுவும் பேசவில்லை. சாதனைகள் ஏதும், 6 சாஸ்திரங்களில் கைதேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குருவே தனி ஒருவரான நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள். தனது குருவின் பெருமையை அறிபவன், அவரையே ஹரிஹர பிரம்மம் என்ற திரிமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன். இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு கிழவி உடன்பட்டாள். அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். இக்கதையை கவனத்துடனும் கருத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த ஹேமந்த் பந்த் அதன் குறிப்பு நுட்பத்தையும் பொருத்தத்தையும் குறித்து பெருமளவு ஆச்சரியத்தில் மூழ்கினார். பாபாவின் இவ்வதிசய லீலையை கண்டு கொண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் உருகினார். மகிழ்ச்சி பெருக்கால் பொங்கி வழியலானார். அவர் தம் தொண்டை அடைத்தது. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை. ஷாமா இந்நிலையில் அவரை நோக்கி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? பாபாவின் கணக்கற்ற லீலைகள் இன்னும் எவ்வளவை நான் விவரிக்க வேண்டும் என்று கேட்டார். இது தருணம் மத்தியான வழிபாடும் ஆரத்தி சடங்கும் மசூதியில் ஆரம்பமாகிவிட்டன என்பதை அறிவிக்கும் வகையில் மசூதியில் இருக்கும் மணி அடிக்கத் தொடங்கியது. எனவே ஷாமாவும் ஹேமந்த் பந்தும் மசூதியை நோக்கி விரைந்தனர். பாபு சாஹேப் ஜோக் அப்போதுதான் வழிபாட்டை துவங்கி இருந்தார். பெண்கள் மசூதியினுள்ளே மேல்தளத்திலும் ஆண்கள் கீழே உள்ள திறந்த வெளி தாழ்வாரத்திலும் நின்று கொண்டு ஆர்த்தியை கோஷத்துடன் எல்லோரும் பலமாக மேளங்கள் முழங்க பாடிக்கொண்டிருந்தனர். ஷாமா தன் கூடவே ஹேமந்த் பந்தையும் இழுத்து கொண்டு மேலே சென்றார். பாபாவுக்கு வலதுபுறம் அவரும் ஹேமந்த் பந்த் முன்னாலும் அமர்ந்தனர். அவர்களை கண்டு ஷாமாவிடமிருந்து கொண்டு வந்த தட்சிணையை கொடுக்கும்படி ஹேமந்த் பந்திடம் கேட்டார். ஹேமந்த் பந்த் அவ்விடம் நேரே சென்றிருந்ததாகவும் ஷாமா ரூபாய்க்கு பதிலாக நமஸ்காரங்களை அளித்ததாகவும் அவர் அங்கேயே நேரில் இருப்பதாகவும் கூறினார். பாபா அதற்கு நன்று. தாங்கள் இருவரும் சம்பாஷித்தீர்களா? அப்படியென்றால் நீங்கள் பேசியவை அனைத்தையும் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். மணியோசை, மேளம், கோஷ்டி கானம் இவற்றை பொருட்படுத்தாது ஹேமந்த் பந்த் அவர்கள் பேசியதை கூற ஆவலாய் இருந்தார். அதை எடுத்துரைக்கவும் ஆரம்பித்தார். பாபாவும் அதை கேட்பதற்கு ஆவலாய் இருந்தார். எனவே அவர் தமது திண்டை விட்டு நீங்கி முன்னால் சாய்ந்து கொண்டார். தாம் உரையாடியவை எல்லாம் மிகவும் மகிழ்வளிக்கின்றவை. குறிப்பாக கிழவியின் கதை மிக மிக அற்புதமானது என்றும் அதை செவிமடுத்ததன் பொருட்டு அவர் பாபாவின் லீலை விவரிக்க இயலாதது என்றும், கதை என்ற புற தோற்றத்தில் பாபா தம்மையே உண்மையில் ஆசிர்வதித்திருப்பதாக தாம் நினைப்பதாக கூறினார். பின்னர் பாபா, கதை அற்புதமானது. எங்கனம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள்? நான் உங்களிடம் இருந்து எல்லாவற்றையும் விளக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அவை அனைத்தையும் குறித்து எனக்கு இப்போது சொல்லுங்கள் என்றார். ஹேமந்த் பந்த் தான் சற்று முன்னர் கேட்ட தனது உள்ளத்தில் நிலையான முத்திரையை ஏற்படுத்திய கதையை முழுக்க விவரித்தார். இதை கேட்டு பாபா மிகவும் மகிழ்ச்சியுற்றார். மேலும்
அவரை நோக்கி, இக்கதை உமதுள்ளத்தில் பதிவுற்றதா? அதன் குறிப்பு நுட்பத்தை பிடித்து கொண்டீரா என்றார். அவர், ஆம் பாபா, எனது மனதின் பதைப்பதைப்பு மறைந்தொழிந்தது. எனக்கு உண்மையான சாந்தியும் அமைதியும் கிடைத்தன. நான் உண்மையான வழியை அறிய பெற்றேன் என்றார். பாபா பின்வருமாறு உரைத்தார். எனது நிகழ்முறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. இக்கதையை நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆத்மாவின் ஞானத்தை அனுபூதி அடைவதற்கு தியானம் இன்றியமையாதது. அதை இடையறாது பயிற்சித்தீர்களானால் விருத்திகள், எண்ணங்கள் அமைதிப்படுத்தப்படும். ஆசைகள் அற்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் அனைத்துயிர்களிலும் இருக்கின்ற ஆண்டவரை தியானியுங்கள். மனது ஒருமுகப்படுத்தப்பட்ட பின்பு நமது குறிக்கோள் எய்தப்பட்டுவிடும். ஞானம் எனும் சத்து பண்பே திருவுரு கொண்டது எனவும் உணர்வு திரளும் பேரானந்தமுமாகிய எனது உருவமற்ற இயல்பை எப்போதும் தியானம் செய்யுங்கள். இதை செய்ய தங்களால் இயலாவிடில் இங்கே இரவும் பகலும் காண்பதை போன்று உச்சி முதல் உள்ளங்கால் வரையுள்ள எனது ரூபத்தை தியானம் செய்யுங்கள். இதை தாங்கள் செய்து கொண்டே போகும்போது தங்களின் விருத்திகள், எண்ணங்கள் ஒரே இலக்கில் குவிக்கப்படும். தியானம் செய்பவர், தியானிக்கப்படும் பொருள் இவைகளிலுள்ள வேறுபாடு மறைந்துவிடும். தியானம் புரிபவர் உச்ச உணர்ச்சி திரளுடன் ஒன்றி பிரம்மத்துடன் கலந்து ஐக்கியமாய் விடுவார். தாய் ஆமை நதியின் ஒரு கரையிலும் அதன் குட்டிகள் மறு கரையிலும் இருக்கின்றன. அவைகளுக்கு அது பாலோ உஷ்ணமோ அளிப்பதில்லை. அதனுடைய கண்ணோட்டம் ஒன்றே அவைகளை போஷிக்கிறது. குட்டிகள் தமது தாயாரை ஞாபகத்தில் கொள்ளுதலை தியானிப்பதை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. தாய் ஆமைகளின் கண்ணோட்டம் குட்டிகளுக்கு காலூன்றி பெய்யும் அமுத மழையாகவும் ஊட்ட பண்பிற்கு மகிழ்ச்சிக்கும் உள்ள ஒரே தோற்றுவாயாகவும் இருக்கிறது. குருவுக்கும் சீடர்களுக்கும் இடையிலுள்ள உறவும் அத்தகையதே ஆகும். பாபா இம்மொழிகளை உதிர்த்து முடித்த பின்பு ஆரத்தி கோஷ்டி காண முடிவுற்றது. அனைவரும் உரைக்க ஒரே குரலில் சச்சிதானந்த சொரூபியாய் இருக்கிற சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் என்று கூவினார்கள். அன்பார்ந்த வாசகர்களே, நாமும் இந்த நேரம் மசூதியில் கூட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொள்வோம். ஜெய ஜெய கோஷத்தில் நாமும் அவர்களுடன் பங்கு கொள்வோம். ஆரத்தி சடங்கு முடிவடைந்த பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. வழக்கம்போல் பாபு சாஹிப் ஜோக் முன்னே வந்து பாபாவை வணங்கிய பின் அவரின் உள்ளங்கை நிறைய கற்கண்டை அளித்தார். பாபா இவை முழுவதையும் ஹேமந்த் பந்தின் கைகளில் திணித்து அவரிடம், இக்கதையை உள்ளத்தில் இருத்தி நன்றாக நினைவில் வைத்து கொள்வீர்களே ஆனால் தங்களது நிலையும் கற்கண்டை போலவே சுவையுள்ளதாகும். உங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். நீங்களும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கூறினார். ஹேமந்த் பந்த் பாபாவின் முன்னால் பணிந்து வணங்கி, இவ்வாறே எனக்கு அனுகூலம் செய்யுங்கள், என்னை எப்போதும் ஆசிர்வதித்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். பாபா அதற்கு இக்கதையை கேட்டு அதனை குறித்து தியானித்து அதன் மெய்கருத்தை ஜீரணித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களிடத்திருந்து தாமே உருவெளிப்படுத்தி காட்டுகின்ற ஆண்டவரை எப்போதும் ஞாபகமூட்டி தியானித்து கொண்டிருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அன்பான பக்தர்களே, அப்போது ஹேமந்த் பந்த் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றார். நாமும் இப்போது கற்கண்டு பிரசாதம் அல்லது இக்கதையின் அமிர்தத்தை பெறுவோம். அதை நம் உள நிறைவடையும் வரை பருகுவோம். அதை தியானிப்போம். அதை ஜீரணித்து கொள்ளுவோம். பாபாவின் அருளினால் வலிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். ஆமீன். 19ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் ஹேமந்த் பந்த் மற்றும் சில விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார். அவைகள் கீழே தரப்பட்டுள்ளன. நமது குணத்தை பற்றி பாபாவின் அறிவுரை. பின்வரும் பாபாவின் மொழிகள் பொதுவானவை, விலைமதிக்க முடியாதவை. அவைகள் மனதில் இருத்தப்பட்டு அதற்கேற்ப செயல்படுத்தப்பட்டால் எப்போதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்லுவதில்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பண்பின்றி விரட்டிவிட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாய் இருப்போருக்கு உணவு அளித்த போதும்,
ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்த போதும் உட்காருவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவர்க்கு அளித்த போதும் ஸ்ரீ ஹரி நிச்சயம் மகிழ்வெய்துகிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் இருந்தால் கொடுக்காதீர்கள். ஆனால் அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும், ஆனால் கசப்பாக எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியாக சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டோ வசித்து கொண்டோ அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னர் நடந்து செல்லும் காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. உங்களிடம் இருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவரை இடித்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்பிற்குரிய சாலையானது தடங்கலின்றியும் திறந்தும் இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டுணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும் தடையரணாகும். அது அழிக்கப்பட்டாலன்றி இரண்டர கலத்தல் அல்லது ஐக்கியமாதல் இயலாது. கடவுளே சகலத்திற்கும் ஒரே உரிமையாளர், அல்லா மாலிக். வேறொருவரும் நமது பாதுகாவலர் அல்ல. அவர் வேலை செய்யும் முறைமை அசாதாரணமானது, விலை மதிக்க முடியாதது, அறிவால் அறிய முடியாதது. அவரது சங்கல்பமே ஈடேறும். அவர் நமக்கு வழிகாட்டுவார், நமது உள்ளத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்வார். ருணானுபந்தத்தின் முன்ஜென்மத்தின் உறவு மூலமாகவே நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தும் வேலை செய்தும் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம். எவன் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எய்துகிறானோ அவன் இரவா புகழுடையவன், மகிழ்ச்சியுடையவன். மற்றவர் எல்லாம் வெறுமனே உளதாயிருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல எண்ணங்களின் நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல். நல்ல எண்ணங்களை சாய்பாபா எங்கனம் ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் அவரிடம் சரணாகதியாக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவோ விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள். தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கின்ற போது அதையே பின்னர் பகற்பொழுதில் உள்முதிர்வுற அனுசரித்தால் உங்களது புத்தியின் திறம் மலர்ந்து வெளிப்பட்டு மனது சாந்தியடையும் என்று ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமந்த் பந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்க புகும் முன் அவர் சிந்தித்தார், நாளை வியாழக்கிழமை ஒரு புனிதமான நாள். ஷிரடியும் மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாமத்தை நினைவூட்டிக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் துயில் நீங்கி எழுந்தபோது எவ்வித முயற்சியும் இன்றி ராமநாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை முடித்து கொண்ட பின் மலர்களுடன் பாபாவை காணச் சென்றார். தீக்ஷித் வாதாவிலிருந்து புறப்பட்டு பூட்டி வாதாவை தற்போதைய சமாதி மந்திர் கடந்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்காபாத்கர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஓர் அழகிய பாடலை கேட்டார். அது ஏக்நாத்தின் குரு கிருபாஞ்சன் பாயோ மேரே பாயி என்ற பாடல். அப்பாடலில் குருவின் கடாட்சம் என்னும் ரூபத்தில் அஞ்சனம் அவருக்கு கிடைத்தது என்றும் அது அவரின் பார்வையை திறந்துவிட்டு அவருக்கு ராமரை அகத்தும் புறத்தும் உறக்கத்திலும் கனவிலும் விழிப்பு நிலையிலும் எவ்விடத்தும் காணும்படி செய்தது என்றும் கூறினார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றன. பின்னர் ஏன் இக்குறிப்பிட்ட பாட்டு பாபாவின் பக்தரான அவுரங்காபாத்கரினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பகற்பொழுதில் ராமநாமத்தை இடைவிடாமல் பாட வேண்டும் என்ற ஹேமந்த் பந்தின் தீர்மானத்திற்கு ஊட்டமளிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா? தனித்திறம் வாய்ந்த இந்நிகழ்வு பொருத்தம். உபதேசங்களின் விதங்கள். அவதூறு பேசுவோர், புறங்கூறுவோர் கண்டிக்கப்படுதல். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவை இருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறொருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான்.
தனது சகோதரரின் நன்மைகளை எல்லாம் புறத்தொதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்போர்கள் அருவருப்பு அடையும்படியாக பழித்து பேசினான். அவசியமின்றி மற்றவர்களை புறங்கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, மண், நீர், சோப்பு முதலானவை. ஆனால் புறங்கூறுபவனுக்கோ அவனுக்கே உரிதான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களது அழுக்கை குறைபாடுகளை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன் தன்னால் திட்டப்படுபவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறங்கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரியதான வழி இருக்கிறது. அவர் தமது நிறை பேரறிவினால் அந்த புறங்கூறுவோன் செயலை அறிந்திருந்தார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்திற்கு அருகில் பார்த்தபோது வேலிக்கருகில் இருந்த மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து, பார், அது எத்தகைய சுவைமன சிறப்புடன் மலத்தை பேராவலுடன் விழுங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனதார திட்டிக்கொண்டே இருக்கிறாய். பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷிரடி உனக்கு எவ்விதத்திலாவது உதவி செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அப்பக்தன் இப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்ல தேவையில்லை. இவ்விதமாக பாபா அவசியம் நேரிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருந்தார். இவைகள் நமது மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயலாற்றப்பட்டால் ஆன்மீக லட்சியம் அனுபூதி நெடுந்தொலைவில் இல்லை. என் ஹரி கடவுள் இருந்தால் அவர் எனது கட்டிலேயே எனக்கு உணவளிப்பார் என்னும் ஒரு பழமொழி இருக்கிறது. உணவு, உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி உண்மை. ஆனால் இதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயங்களில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் படுவீழ்ச்சி எய்துவான். ஆன்ம உணர்வடைய தன்னை தான் தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில் முனைவித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, நாடு, உலகம், ஒளி, மோக்ஷம் ஆகியவை எங்கனும் நிறைந்திருக்கும் சர்வ வியாபி என்றும் தாம் ஒரு வரையறை உடையவர் அல்ல என்றும் கூறினார். பாபா 3.5 முழ உயரமுள்ள அவரின் உடம்பே என்று எண்ணுபவர்களின் தவறான கருத்தை நீக்குதற் பொருட்டாக அவர் இந்த ரூபத்தில் தாமே அவதரித்து கொண்டார். இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூர்ண ஆத்ம சரணாகதியுடன் அவர் மீதே தியானம் புரிவானாயின் அவன் அவருடன் 2.5 இனிப்பும் சர்க்கரையும் போன்றும், அலையும் கடலும் போன்றும், கண்ணும் ஒளியும் போன்றும் முழுமையான ஐக்கியத்தை துய்த்துணர்வான். பிறப்பு இறப்பு என்னும் சூழலை ஒழித்து அமைதியுற வேண்டியவன் நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும். அமைதியாகவும் கட்டுப்பட்ட மனத்துடனும் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும்படியாக வெடுக்கென்று பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவன் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவரையே முழுமையாக நம்புபவனும் அவர் தம் லீலைகளை கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறெதை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்மானுபூதியை அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படியும் தம்மிடமே சரணாகதி அடையும்படியும் பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தாங்கள் யார், நான் யார் விசாரணை என்று அறிய விரும்பியவர்களுக்கு சிரவணத்தையும் கற்றல் மனனத்தையும் தியானம் அறிவுறுத்தினார். சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்து கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டுக்கொள்ளும்படியும், சிலரை தமது பாத பூஜை செய்யும்படியும், சிலரை அத்தியாத்ம ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் பிற திருமுறை நூல்களை படிக்கும்படியும் அறிவுறுத்தினார். சிலரை தமது பாதத்தடியில் அமரும்படி இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்களை ஜபிக்க செய்யும்படியும்
மற்றும் சிலரை சாந்தோக்கிய உபநிஷதம் கீதையை கற்கும்படியாகவும் கூறினார். அவர் தம் உபதேசங்களுக்கு எவ்வித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு அதை நேரடியாகவோ கொடுத்தார், மற்றும் சிலருக்கு கனவில் காட்சிகள் மூலம் அளித்தார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருந்த ஒருவரின் கனவில் தோன்றி அவரது மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதில்லை என்று அவர் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு அவரை விட்டகன்றார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு போன்ற மந்திரங்களை விளக்கினார். ஹடயோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவருக்கு ஹடயோகம் பயிற்சிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும், அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாய் சபுரி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளையும் விவரிக்க இயலாது. சாதாரண உலக விவகாரங்களில் தமது செயல்களால் முன் உதாரணங்கள் அமைத்தார். அவைகளில் ஒன்று கீழே தரப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கு கூலி. ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ணமாயின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து, எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டு சுவரில் சாய்த்து வைத்தனர். வாமன் கோந்த்கருடைய வீட்டு கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணமாயின் கூரையின் மீது நடந்து சென்று மற்றொரு மூலையில் இருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணமாய் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதை ஓட்டி விரட்டுதற் பொருட்டு அவர் மேலே ஏறி இருக்கலாம். கீழே இறங்கினவுடனே ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். அதற்கு அவர், ஒருவரும் மற்றவர்களின் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார். உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும். பாபா அறிவுறுத்திய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால், தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளிகளும் முதலாளிகளும் லாபம் அடைவார்கள். இழுத்து மூடுவதற்கோ லாக் அவுட் வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை. தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.